ஒர்க் பண்றவர்ல ஒர்க் பண்றோம் பட் குவிட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க மேல தப்பு அவங்க மேல தப்பு. நான் இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரியும் என்ன பண்ணணுன்றது. Holidays nale GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. அன்புடன் டார்லிங். கபலி ஃபார்ம்ஸோட சாம்பிள் பேக் பைஃபோகேட் 4 ஆஃபர்ல இப்ப போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ராம்ப்டான ரோல் கிடைக்கலன்ட்டு ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. ஏகே பீன் a good friend of mine. என்னன்னா ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வாய்ப்பு கேட்டுட்டா அடுத்து ஒருவேளை நம்ம பார்க்க மாட்டாரோ, அடுத்து நம்மகிட்ட பேச மாட்டாரோ. ஐ நீட் டு ஆக்ட் இன் ஃபிலிம். சார் என்ன சார் இவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் சார், உங்களுக்கு போய்ட்டு சார் ரொம்ப சின்ன ரோல் சார், 2 டேலுங்க பரவாயில்ல கொடுங்கனால இல்லை நிறைய படங்கள் பண்ணாலும் என்னென்னா அந்த ஒரு ஹைட் என்னால் ஒன்றும் போக முடியல. பட் இன்னைக்கு வரவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேம் வச்சுட்டு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு, அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க. லீட் ரோல்ஸ் பண்ணுறவங்களாம் நான் டேட் கொடுத்தா தான் அவனுக்கு டேட்டு, நான் வேணுமா வேணாமா அப்படி கேட்குறாங்க. 2-3 பேர் கூட சண்டே வந்திருக்கு. கேர்ள்ஸே இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் டேட் கொடுத்தா தான் அவனுக்கு டேட் அப்படின்னாங்க. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க பழகுவாங்க, காலை கூட கழுவி விடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு டைம் வரும்போது ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய முரண்பாடுகள் இருக்குது. Hello Behinders viewers, Vijay Mangai here and I have with me actor Devanand. சார் சீரியல் துறையில் வந்துட்டு இவ்வளவு ஆண்டுகளா ஒரு ரிமார்க்கபிள் ஃபேஸாக வந்து நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க், ஒரு ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஒரு மனுஷனுக்கு வேணும் சார். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த விஷயம் மோட்டிவேட்டடாக இருக்குது லைஃப்பில்? டு கோ ஃபார்வர்ட், அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா ஒன்றும் தேடுதல் முடியல. ஓகே, தேடுதல் முடியாத பட்சத்தில் அந்த தேடுதல் அடைகிற வரையும் போராடிட்டே இருக்கணுன்ற ஒரு போராட்ட குணம் இருக்குது என்கிட்ட. ஸோ அதனால் ஐம் ஸ்டில் ரன்னிங், தட்ஸ் இட். ஓகே, ஸோ பட் சினிமா அதுலேயுமே உங்களை வந்து ஒரு பேலன்ஸ்டாக எங்களால் பார்க்க முடியலையே அப்படின்றது ஃபேன்ஸ்க்கு நிறைய வருத்தமாக இருந்திருக்கும். பட் உங்களுக்கு அது வருத்தமாக இருந்துச்சா? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் 2003 when my father expired, அதுக்கப்புறம் ஐ குட் நாட் கான்சன்ட்ரேட் ஆன் ஃபிலிம்ஸ். ஏன்னா பிகாஸ் ஐ ஹேட் டு ரன் மை ஃபேமிலி. ஸோ அந்த ஒரு பேர்டன் வந்ததுக்கு, ஒரு பேர்டன் சொல்ல முடியாது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் ஐ குட் நாட் கான்சன்ட்ரேட் ஆன் ஃபிலிம்ஸ். ஏன்னா ஃபிலிம்ஸ்ன்னும் போது ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியது மட்டும் சீரியல்ஸ் வேறு லைக் ஐ வாஸ் ஆல்ரெடி டூயிங் சீரியல்னால இட் வாஸ் ஓப்பன் ஃபார் மீ. ஸோ ஐ டிசைட் லெட் மீ ஸ்டிக் ஆன் டு சீரியல்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் படங்கள் பண்ணேன். பட் பெருசாக எனக்கு படங்களில் வந்து அதுக்கப்புறம் வந்து கார்மேகம் பண்ணேன். கார்மேகத்துக்கு அப்புறம் வந்துட்டு பல்லவன் மாதிரி நிறைய படங்கள் பண்ணாலும் என்னென்னா அந்த ஒரு ஹைட் என்னால் ஒன்றும் போக முடியல. சினிமாவில் ஒரு ரெகக்னேஷன் ஒன்றும் எனக்கு கிடைக்கல. ஸோ இஸ் வெயிட்டிங் ஃபார் தட் ஆல்சோ. ஓகே, ஸோ பட் கிடைக்கல அப்படின்றது வந்துட்டு எங்கே ஸ்ட்ரக்காக இருக்குது அப்படின்னு எனக்காவது உட்காந்து அது டீகோட் பண்ணியிருக்கீங்களா? எக்ஸாக்டாக எங்கே ஸ்ட்ரக் ஆனோம் நம்ம அந்த மாதிரி? அது முழுக்க என்னோடய ஃபால்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா பிகாஸ் ஐ சூஸ் அ ஃபீல்ட் வேர் வாஸ் லைக் ஆஃபீஸ் போகிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டேன் பிகாஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது ஆரம்பத்தில் எனக்கு ஓகேவாக இருந்தது. பட் போக ஐ ரியலைஸ்ட் ஐ டிட் அ பிக் மிஸ்டேக். நான் 2த்துலேயும் இருந்திருந்தால் இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கிடச்சிருக்கும் எனக்கு அப்படின்னு யோசனை பண்ணேன். பட் இட் வாஸ் டூ லேட் ஆல்சோ. பட் ஈவன் நவ் இட் இஸ் நாட் டூ லேட் ஃபார் மீ. பட் ஸ்டில் லைக் இப்போ வந்து டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த செட் ஆஃப் இதுவே மாறி போச்சு. நான் இருக்கும்போது பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார், மகேந்திரன் சார், இந்த மாதிரி நிறைய வெல் நோன் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி டேரக்டர்ஸ் வெல் நோன் டேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கவங்க தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட போய்ட்டு சார் இந்த மாதிரி வந்து ஐ நீட் டு ஆக்ட் இன் ஃபிலிம். சார் என்ன சார் இவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் சார், உங்களுக்கு போய்ட்டு சார் ரொம்ப சின்ன ரோல் சார், 2 டேலுங்க பரவாயில்ல கொடுங்கனால இல்லை வேணாம் சார் உங்களுக்கு பெரிய ரோல் வந்தால் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா அது எனக்கு தட்டி கழிச்சிட்டே போயிட்டுருக்கு. எனக்கு வந்து அந்த ஒரு ப்ராம்ப்டான ரோல் கிடைக்கலன்ட்டு ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ பட் சார் நீங்கள் அப்போது வெல் நோன் டேரக்டர்ஸ் மற்றவங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல க்ளோஸ் பாண்டிங் அப்பயும் சரி இப்பயும் சரி எல்லா பெரிய டேரக்டர்ஸ் கூடயும் இருக்குது. ஈவன் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஜோனில் நீங்கள் இருக்கீங்க. அப்படின்றப்போ அந்த வாய்ப்பை நீங்களே அமைச்சிருந்துருக்கலாமே அப்படின்ற ஒரு கொஸ்டினும் எங்ககிட்ட இருக்குது. யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஏகே. ஐ நோ தட் லைக் ஏகே பீன் a good friend of mine. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வாழ்த்துக்கள் பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அ மேன் வித் ட்ரீம்ஸ். ஸோ நான் அவர்கிட்ட பழகும்போதும் சரி, அவர் என்கிட்ட பழகும்போது எதாவது இருந்தாலும் இஸ் வெரி ஓப்பன் காய். லைக் வந்து தேவ் நீ ஆஃபீஸ் வந்துடா தேவ் அப்படின்னு. ஸோ ஆஃபீஸ் போய்டுவோம், பேசிகிட்டு இருப்போம். தட் டைம் இஸ் மேனேஜர் யூஸ் டு டெல் மீ, இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்கக்கூடாதுன்னு. எனக்கு ஒரு சங்கோச்சம் இன்றைக்குமே இருந்துகிட்ருக்கோம். என்னென்னா ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வாய்ப்பு கேட்டுட்டா அடுத்து ஒரு வேளை நம்ம பார்க்க மாட்டாரோ, அடுத்து நம்மகிட்ட பேச மாட்டாரோ, வெளியே அவாய்ட் மீ அப்படின்றது. பட் இப்போ அவரை மீட் பண்ணிக்கிட்டது 18 வருஷம் ஆச்சு. பட் ஸ்டில் அந்த ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது. அவர் எங்கே பார்த்தாலும் என்னை ரெகனைஸ் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனாலே ஐ ஸ்டார்டட் அவாய்டிங். நான் போயிருந்தேன்னா அவரை பார்த்துருக்க முடியும், கண்டிப்பாக தான் பண்ணிக்க முடியும். பட் ஐ ஸ்டார்டட் அவாய்டிங் இட்.
ஓகே. ஸோ எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இப்போ ரேசிங்கில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு அவார்ட் வந்துட்டு கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்டுக்கு இது கிடச்சிருக்குது அப்படின்றப்போ ஹவு ஹாப்பி அண்ட் ஒரு மேன் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணிருக்காரு. அதான் சொல்கிறேன், சில பேருக்கு தான் அந்த வாய்ப்பு அமையும். ஓகே. ஏன்னா இது அஜித் குமார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து he could not sponsor his ரேசிங்கிறதுனால he stuck on to films. ஸோ ஃபிலிம்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தார். ஒரு பாயிண்ட் இப்போ வந்து ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, இட்ஸ் காட் குட் பே ஆல்சோ. ஸோ இப்போ வந்து அவரோட ட்ரீம் வந்து கம் ட்ரூ ஆக்குறாரு. ஸோ இன்றைக்கி அதுக்காக உழைச்சிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து இஸ் வெரி கிளியர் கட். நான் ஒரு 3 மாதம் வந்து படம் முடியுமே, படத்துக்கு அப்புறம் நான் ரேஸுக்கு போடுவேன், திருப்பி வந்து படம் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வருஷத்துக்கு ஒரு படமோ 2 படமும் நான் பண்ணுறேன். பட் நான் ஃபுல்லாக படத்தை குவிட் பண்ண மாட்டேன், ரேஸும் நான் பண்ணுவேன். தட்ஸ் மை ட்ரீம். அதையும் நான் பண்ணுவேன், இதையும் நான் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து சொல்லலாம், அப்படி ஒரு ஸ்டடி மைண்டு கான்சன்ட்ரேஷன் நிறைய வச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணுறான்ற சொல்லலாம். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிருக்குது. அப்படி இருக்கப்போ இப்போ கம்மிங் பேக் டு சீரியல், இந்த வேர்ல்டே வந்துட்டு பயங்கர பூம் ஆகியிருக்கு இல்லையா? யூனோ எல்லா கேட்டகரியுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கிட்ஸ்லேருந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து நாங்களும் சீரியல்ஸ் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்துடுச்சு. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு இதில் வந்து இந்த விஷயம் ஓகே நைஸ்மா ஓகே, பட் இந்த விஷயம் கூட ஏதோ பேக்வேர்டில் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன? இல்லை, எனக்கு சீரியல்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி இருந்த சீரியல்ஸுக்கும் முன்னே இருக்கிற சீரியல்ஸுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. முன்னாடி வந்து ஒரு கதை அம்சத்தோடு போகும். அதில் வந்து ஈவன் ஐ ஹவ் டன் ஹீரோ ரோல்ஸ்னால். ஸோ ஹீரோ ரோல் பண்ணும்போது நான் என்ன வந்து ஹீரோன்னு சொல்லிக்கவே மாட்டேன் என்றைக்குமே. ஸோ நான் வந்து அந்த கதையோட கதாபாத்திரமாக தான் வாழ்ந்துருக்கோம். நாங்கள் ஹீரோவாக பண்ணியிருக்கேன், வில்லனாக பண்ணியிருக்கேன், ஐவ் டன் காமெடி ரோல் ஆல்சோ. பட் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரே விஷயம் தோணும், நான் இந்த சீரியலில் ஒரு கதாபாத்திரமாக பண்ணிகிட்ருக்கேன், இதை எந்தளவுக்கு முன்னேற்ற முடியும் அப்படின்னு தான் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி வரவங்களாம் பார்த்திங்கன்னா நான் அவங்கள ப்ளேமும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தே கம் ஃப்ரம் லைக் டிக்டாக், அதுக்கப்புறம் அந்த ரீல்ஸு இதெல்லாம் பண்ணி வரதுனால அவங்களுக்கு வந்து மார்க்கெட் இஸ் வெரி வைட் ஓப்பன் ஃபார் தெம். அண்ட் மோர் ஓவர் நானும் ட்ரைனிங்லாம் எடுத்தது கிடையாது. ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் வந்து ஸ்டேஜஸ்லாம் பண்ணதுனால ஐ ஹேட் சம்திங் இன் மீ ஸோ தட் ஐ கேன் டூ. பட் இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அதை வந்துடுறாங்க. லாங்குவேஜே இல்லாமல் வந்துடுறாங்க, லாங்குவேஜ் தெரியாமல் வந்துடுறாங்க. எனக்கு லாங்குவேஜ்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஐ எம் நார்த் இந்தியன் காய், பட் பார்ன் ப்ராட் அப் இன் சென்னைனால எனக்கு அந்த தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் நல்லா வரும். இன்னொன்று பத்திர வாசகம்லாம் நான் படிப்பேன் நல்லா. ஸோ தமிழ் படிக்கவும் வரும், எழுத ஓரளவுக்கு வரும். அண்ட் ஐ கேன் ஸ்பீக் குட் தமிழ். ஸோ அந்த மாதிரி தமிழ் நல்லா படிக்கும்போது எனக்கு அந்த லாங்குவேஜில் ஒரு பிடிப்பு இருந்ததுனால நான் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி அந்த லாங்குவேஜ் பிடிப்பே இல்லாமல் விண்ணுக்கும் மண்ணுக்குன்றாங்க. எனக்கு புரியல, இது விண்ணா அது மண்ணா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வராங்க? ஸோ ஒன்லி வித் தி இன்ஸ்டாகிராம் ஃபேம் வச்சுட்டு, இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு, அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி இருந்தது இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி காலையில் வராங்க, சீன் பேப்பர் பார்க்குறாங்களோ இல்லையோ, டிக்டாக் பண்ணுறாங்க, அப்புறம் ரீல்ஸ் பண்ணுறாங்க, சேட் பண்ணுறாங்க, இதுதான் பண்ணிட்டுருக்காங்க. தவிர யார் கையிலையும் ஃபோன். இன்றைக்கி வந்து எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் எல்லார் கையில் ஃபோன் இருக்குது. முன்னாடி ஒரு கேதரிங் இருக்கும், ஆர்டிஸ்ட் உட்காந்து ஒரு கேதரிங் இருக்கும். ஒரு சீன் பண்ணும்போது உட்காந்து நாங்கள் பார்ப்போம், வெளிசி என்ன பண்ணுறாரு அவர், சரி ஆப்போசிட்டாக நம்ம எதாவது பண்ணணும். ஸோ ஒரு சீன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் டைலாக் நான் கொடுக்கணும்னா அது நான் தான் கொடுக்கணும், ப்ராம்ப்டர்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு க்ளோஸ்அப் பார்த்துட்ருப்பாங்க, உங்கள் டைலாக் கவுண்டர் டைலாக் நான் கொடுக்கணும்னா நான் நிற்கணும், அங்கே நின்று நான் உங்களுக்கு வந்து கவுண்டர் டைலாக் கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும் அது கொடுக்க வச்சாங்க அன்றைக்கி. இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது. ப்ராம்ப்டர் பாட்டு இப்படி பேப்பர் பார்த்து படிச்சுட்டே இருப்பார், அவன் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பான், டேரக்டர் வந்து கட் அப்படின்வார். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுச்சு உலகம். வந்துன்னா வேணாம் கடகன் முடிச்சுட்டு போய் இன்றைக்கி வந்து ஒரு 2 எபிசோட் தரணும், நான் 2 எபிசோட் கொடுத்தா தான் நான் டேரக்டர் ஆக முடியும், இல்லாட்டி என்னால் ஆக முடியாது. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற உலகத்தில் அந்த ஸ்பான்டேனியஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு க்ரியேட்டிவிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று கதைகள்லாம் வந்து சேனல்லேருந்து வருது, சேனலுக்கு டைம் இல்லை. ஸோ சேனல் எல்லாத்தையும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 17-18 சீல் ஒரு சேனலில் போகுது. ஸோ எல்லாத்துலேயும் அவங்களாலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ எல்லாமே ஹரிபரியில் ஓடிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச குவாலிட்டி இஸ் கம் டவுன் அ லாட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போது ஆர்டிஸ்ட்லாம் கேதரிங்காக நாங்கள் உட்காந்து அழகாக அதை டிஸ்கஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி போவோம் அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போது ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க இல்லையா அந்த செட்டில். அப்படி இருக்கப்போ ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் இப்போ இருக்க சீரியல் செட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? சரி, லைக் நாங்களாம் எங்கே சார், நான் வரும்போது வந்து என்னோடய சீனியர்ஸ்லாம் பார்த்தோன்னா சார் குட் மார்னிங் சார், வணக்கம் சார் அப்படின்னோம். சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண வந்திருக்கேன் சார், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. ஸோ வி யூஸ் டு டிஸ்கஸ் வித் தி சீனியர்ஸ். சார் இது வந்து இந்த டைலாக் நான் எப்படி பேசலாம் சார், நீங்களாம் வந்து எப்படி பண்ணீங்க, நான் எப்படி பண்ணோம் சார். ஸோ இந்த மாதிரி வந்து வி ஹேட் அ சீரியஸ் டிஸ்கஷன், வி வேர் லைக் ஃபேமிலி தேர் ஆல்வேஸ். ஸோ அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி.
அது படங்களில் இருக்கான்றது தெரியல, நான் ரொம்ப வருஷம் ஆச்சு படம் பண்ணி. சீரியலில் அது டோட்டலாகவே இல்லாமல் போயிடுச்சு. சீரியல் எல்லாம் அவன் பாதையில் போயிட்டுருக்காங்க. ஸோ மெயினாக வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணம் மொபைல் ஃபோன்ஸ். மொபைல் ஃபோன் இஸ் த பிக்கஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஃபார் தி பீப்புள் டுடே. ஓகே. ஸோ பட் ஸ்டில் செட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணுறது உண்டா? இல்லை யாராவது இதை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க? இட்ஸ் பேசிக் திங் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்றத வந்துட்டு இல்லை அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கோங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்போ நாங்களாம் போகும்போது டைரக்டர், அதாவது ஃபஸ்ட்டு நான் செட்டுக்குள்ளே போகும்போது அது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன்னா ஐ வில் see the production guys people. சரி, ஈவன் லைட் மேன் ஈவன் நவ் இன்றைக்கும் நான் காலைல ஃபஸ்ட்டு போனேன், லைட் மேன்ஸுங்கெலாம் வணக்கம் வச்சுட்டே போவேன். ஆனால் குட் மார்னிங் எல்லாம் குட் மார்னிங். ஸோ when I walk in everybody says good morning to me and I walk in. நான் வேலை போயிட்டு கீழே வந்துட்டு ஐ ஹேவ் அ ஸ்மோக் அண்ட் ஐ கம் பேக். வந்து அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். ஏன்னா நான் இன்றைக்குமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுவேன். ஸோ என்னென்னா ஒரு 9 o'clock அப்படின்றாங்கன்னா I'll be there by 7:30. Sometimes by 7 o'clock I'll be there. So அப்படி போகிறது என்னென்னா I get some time to come out from my house, to get adapted to the shooting and then act there. ஸோ அந்த ஒரு 1.5 மணி நேரம் I take my time. So adapt the shooting spot. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அடாப்ட் ஆனதுக்கப்புறம் I work with them. So that is very easy for me. It was taught by my dad. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த விஷயம், எந்த வேலைக்கு பண்ணாலும். ஸோ எஸ் சார், அப்போது இருந்த சீரியல்களில் எத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாலும் எல்லாரையும் எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க லீடு, இவங்க வந்து ஆப்போசிட் லீடு, இவங்க வில்லன், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் 3 கேரக்டர் மட்டும் இப்போ இருக்க மாதிரி மைண்டில் இல்லை. எல்லாருமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸில் இருப்பீங்க, எல்லாரையும் ஞாபகம் இருக்கும். பட் இப்போது அப்படி இல்லை அப்படின்றப்போ அந்த மாதிரி முக்கியத்துவம் கதாபாத்திரங்களுக்கு கொடுக்கறது இல்லையோ, லீடை மட்டுமே வச்சு போகிறாங்களோ அப்படின்ற ஒரு உங்களுக்கு அந்த தாட் வந்திருக்கா? நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுவும் உண்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து லீட் ரோல்ஸை மட்டும் வச்சு எல்லாம் ஷோஸ் பண்ணுறாங்க. வாட் ஆஃப் த ப்ரொமோஷன் ஒர்க் வந்தால் எது வந்தாலும். ஏன்னா ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க, என்னென்னா ஒரு ஹீரோ இருக்குன்னா ஒரு வில்லன் இல்லைன்னா ஹீரோவே கிடையாதுங்க. ஒரு வில்லன் இருந்தால் தான் ஹீரோ. அந்த பாயிண்ட் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இன்றைக்குமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குன்னா அந்த பாசிட்டிவை வந்து எப்படி தொந்தரவு பண்ண ஒரு நெகட்டிவ் கேரக்டர் யோசனை பண்ணால் தான் அந்த பாசிட்டிவிட்டி வெயிட் ஆகும். அந்த ஒரு தாட்டே இல்லாமல் நிறைய சீரியல்ஸ் போயிட்டுருக்கு. அதை சொன்னால் கூட அந்த லீட் ரோல்ஸ் பண்ணுறவங்களாம் நான் டேட் கொடுத்தா தான் அவனுக்கு டேட்டு, நான் வேணுமா வேணாமா அப்படி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது எனக்கு 2-3 பேர் கூட சண்டே வந்திருக்கு. நான் சொன்னேன், பாஸ் இதெல்லாம் நீக்கி பேசாதன்ட்ட, நான் கம்பெனிகிட்ட பேசிக்கிறேன், நீ உள்ள பெரிய அது கிடையாது எனக்கு, நான் இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரியும் என்ன பண்ணுன்றது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு சீரியல் எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாகி எனக்கும் லீடுக்கும் பிரச்சனை ஆகி சண்டை போட்டு அதுக்கப்புறம் கம்பெனிலேருந்து வந்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை அவள் இது என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. ஷார்ட் போய்ட்டு இருக்கும்போது நடுவில் வந்துட்டு கால் த மேனேஜர்னு ஒரு விஷயத்தை பேசி ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அது ஒரு கிட்டத்தட்ட 2 hours வந்து ஷூட்டிங் நின்றுச்சு. அதனால் ஸோ அசோசியேட் டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கோவப்பட்டாங்க. நான் சொன்னேன், சார் என் மேலே தப்பு இல்லை, நான் க்ளோஸ்அப் கொடுத்துட்ருக்கேன், அவன் நடுவில் வந்து நின்ட்டான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் போயிருக்கு, இல்லை என் மேலே தப்பு இருந்தால் சொல்லுங்கள், நான் இல்லை உன் மேலே தப்பு இல்லை, அவன் இப்படி பேசலாம். ஸோ இதுதான் சார் வந்து நீங்கள் புது பசங்களை போடும்போது, நானும் புதுசாக வந்தவன் தான், பழசாக இருக்கும்போது புதுசு வந்தால் தான் பழசுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். ஆனால் இப்போ அது கிடையாது, இன்றைக்கி அந்த விஷயமே கிடையாது இவங்ககிட்ட அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாட் ஒன்லி பாய்ஸ், ஈவன் த கேர்ள்ஸ் ஹேவ் தோஸ் ஆட்டிடியூட்ஸ். கேர்ள்ஸே இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் டேட் கொடுத்தா தான் உனக்கு டேட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்படி அந்த மாதிரி எனக்கு டேட்டே தேவையில்லம்மா, நான் இந்த ஒரு சீரியலை நம்பி கிடையாது, என்னால் பண்ண முடியும் நிறைய சீரியல்ஸு. ஸோ அதனால் உன்னை வச்சு தான் என் கேரக்டர்னு சொல்லாத, என்னை வச்சு தான் உன் கேரக்டருக்குன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உன்னை வச்சு தான் என் கேரக்டர்ன்ற சொல்லாத அப்படின்ட்டு இருக்கேன் நான். ஸோ என்னை வச்சு அவங்க கேரக்டர் நான் வந்து பெருசாக பந்தா கட்டுறது அதெல்லாம் கிடையாது. எனக்கு எனக்கு இன்ஃபேக்ட் வந்து இப்போ ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூம்னு ஒன்று கொடுப்பாங்க, கொடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து சார் ஷார்ட் வைக்கணும் சார் அப்படின்வாங்க. ஸோ இன்ஃபேக்ட் நாங்கள் பால்கனியில் தான் உட்காந்துட்டு இருப்போம். லீட் ரூல்லேருந்து நாங்கள் எல்லாருமே பால்கனியில், பாய்ஸ் எல்லாமே பால்கனியில் தான் உட்காந்துட்டு இருப்போம். ஃபேன் இருக்காது, அங்கே எதுவுமே இருக்காது. அக்னி நட்சத்திரம் வெயிலில் அங்கே பால்கனியில் தான் உட்காந்துட்டு இருப்போம், ஃபேன் கூட போட மாட்டாங்க. பட் ஸ்டில் வி ஒர்க் தேர் பிகாஸ் வி காட் த லவ் அண்ட் பேஷன் ஃபார் த ஒர்க். ஸோ அதனால வி ஒர்க் தேர். எங்களுக்கு ரூமே இருக்காது. லஞ்ச் டைமில் மட்டும் என்ன பண்ணுவோம், லஞ்ச் டைமில் மட்டும் முதல்ல ரூம் கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சரி வேண்டாம், நம்ம இங்கேயோ கான்செப்ட்லாம் அங்கேயோ கான்செப்ட் ஆரம்பிச்சிட்டோம். சார் நிறைய மெகா சீரியல்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய ஹிட் சீரியல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பட் இப்போ அந்த மாதிரி ஒரு மெகா சீரியல் அப்படின்றதே ஒரு 10ல் 1 தான் எங்களுக்கு வந்து தெரியுது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சீரியல் ஓடுதுனாவே இது ஒரு சீரியல், ஒரு சேனலில் ஒரு சீரியல் இவ்வளோ வருஷம் ஓடுது, அந்த அந்த சஸ்டைனிட்டி அது இல்லை அப்படின்றது வந்து ஒன்று ஃபீல் ஆகுது. டக்குன்னு வந்து ஹீரோ, இந்த ஹீரோக்கு பதிலாக அந்த ஹீரோ, இந்த ஹீரோக்கு பதிலாக அந்த ஹீரோ அப்படின்ட்டு மாறிட்டே இருக்காங்க. பட் அப்போது அந்த மெகா சீரியல் போகும்போது அந்த ஹீரோ வந்துட்டு அந்த சீரியல் முடிச்சுட்டு அடுத்த சீரியல் போகிறவங்களும் அப்படியே இருப்பாங்க. ஏன் சார் அந்த சேஞ்ச் இப்போ இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கில் கூட ஒரு 3-4 சீரியலில் டக்குன்னு லீட் மாறிட்டாங்கன்ட்டு. இப்போது ஹீரோ 2 பேரும் மாறியிருக்காங்க ஒரு சீரியல். இப்போ ரீசெண்டாக சடனாக மாறிட்டாங்க. இதுக்கு தப்பு வந்து நான் ப்ரொடியூசர்ஸ் மேலேயும் சொல்லுவேன்,
சேனல் மேலேயும் சொல்லுவேன், டைரக்டர்ஸ் மேலேயும் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் இன்னொன்று வந்து ஆர்டிஸ்ட் மேலேயும் தப்பு நிறைய சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா நம்ம வந்து வேலை தான் நம்மளுக்கு வந்து கடவுள், அதுதான் நம்மளுக்கு சோறு போடுது, அண்ணா தாத்தா அதுதான். அந்த வேலைன்றது அன்றைக்கி வேலைக்கு வந்துட்டிங்கன்னா அந்த வேலையில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு மற்ற விஷயம் நான் வெளில போனோம், நான் சீக்கிரம் போனோம், அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் என்றைக்குமே சொல்லக்கூடாது. தட் டே யூ ஆர் பெய்ட் ஃபார் தட். ஸோ யூ கம் ஃபார் தட் ஒர்க், யூ ஃபினிஷ் ஆஃப் தட் ஒர்க் அண்ட் தென் கோ. சரி உங்களுக்கு சீன் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு சீன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அப்புறம் போய் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், சார் இருக்கா இல்லைன்னா முடிஞ்சிச்சுன்னா நான் கிளம்பலாமா அப்படின்னு கேட்கலாம். அதை விட்டு இல்லை நான் இத்தனை மணி வரையும் தான் இருப்பேன், நான் 12 மணி தான் வருவேன், 3 மணிக்கெலாம் போயிடுவேன், இதுக்கு மேலே எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்குது. பர்சனல் ஒர்க்குன்றதுனா நீங்கள் சீலில் கமிட் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் வந்து டேரக்டர் மேலே இருக்குது, ஆர்டிஸ்ட் மேலேயும் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் மேலேயும் இருக்குது, எல்லாரும் மேலே. ஸோ இது வந்து ஒரு கூட்டாக நடக்கிற தப்புனால தான் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டு மாறுறாங்க. ஆர்டிஸ்ட் மாறதுக்கு இன்னொரு காரணம்னா அவங்க வந்து பெட்டர் கமிட்மெண்ட் வந்து அந்த பெட்டர் கமிட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. எங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் இஸ் அ கமிட்மெண்ட் ஆல்வேஸ். நாங்கள் ஒரு கமிட்மெண்ட் எடுத்தால் அது லாபமோ நஷ்டமோ அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சு தான் அடுத்ததுக்கு போயிருக்கோம் தவிர நாங்கள் நடுவில் சேஞ்ச் ஆனதில்லை. அது மாதிரி டேரக்டர்ஸும் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ் ஹேட் அ வெரி கீன் நோட் ஆன் தி கேரக்டர் சேயிங் தட் இவங்க மாறவே கூடாது என்றைக்குமே அப்படின்னு. தி யூஸ் டு காலர்ஸ் அண்ட் டாக் டு அஸ். இந்த கேரக்டர் இப்படி போது நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணலாமே ஒன்று இல்லை சார், அந்த மாதிரி தான் சீன் பேப்பர் வந்தது அப்படின்னும். சரி ரைட், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், ஏதாவது இருந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி டேரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுங்க, ஸோ தட் வீ கேன் ஆல்சோ கெட் இன் டு தட். ஸோ அன்றைக்கி வந்து ஒரு கதை வந்துட்டு ப்ரொடியூசர் ஓகே பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேனலில் போய் ஸ்லாட் வாங்கி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்லாட்டுக்கு வந்து பணம் கட்டுறாங்க, சேனல்லே வந்து இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ கதை முதல் கொண்டு எல்லாம் கதை ஒன்று வரலைன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க, அதில் அவங்க டெவலப் பண்ணிவிட்டு அவங்க ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. அவங்க ஒரு விஷயம் ஹீரோ ஹீரோயின்ஸ்லேருந்து அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட்லேயும் அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே தாண்டி வந்து ஒரு போராட்டி இவ்வளோ தூரம் வரதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி. ஓகே சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அலிகேஷன்ஸ் இது வந்து மாறி மாறி வச்சுக்கும் போது அது அந்த இன்னும் அந்த சேனல் மேலேயும் சரி, அந்த சீரியல் ஒர்க் பண்ணவங்க மேலேயும் சரி, அவங்க மேலே இருக்க டிக்னிட்டியை ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா ஒர்க் பண்ணுறவர்களும் ஒர்க் பண்ணுறோம், பட் குவிட் பண்ணதுக்கப்புறம் இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்பு அப்படின்ட்டு அதுதாங்க சொல்கிறேன். என்னென்னா இப்போது இவர் மேலே தப்பு அவர் மேலே தப்புன்றது யாராலையும் எந்த காலகட்டத்திலையும் சொல்ல முடியாது. ஏன்னா யார் மேலே தப்புன்றது யாருக்குமே தெரியாது. கண்டிப்பாக இப்போ நீங்களும் நானும் சண்டை போட்டுக்கணும்னா உங்களுக்கு தான் அந்த உண்மையான காரணம் தெரியும், எனக்கு தான் உண்மையான காரணம் தெரியும், நம்மளை தாண்டி அவருக்கும் தெரியாது. சரிங்களா? ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் என்னன்னா அந்த உண்மையான காரணத்தை யாரும் சொல்ல முடியாது. வெளியில் நிறைய பேர் பேசிப்பாங்க, யூடியூப்ஸ் நிறைய வந்தப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஓப்பனாகவும் இல்லாத விஷயத்த நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விஷயமே நடந்திருக்காது, அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா நிறைய ஆர்டிஸ்ட்க்கும் சரி டேரக்டர்ஸ்க்கும் சரி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதாவது வந்து நெட்டுன்றது இன்னும் இன்டர்நெட்டுன்றது ஒரு பலமான ஒரு விஷயம் கையில் இருக்குது நம்ம கையில். இட்ஸ் அ பிக் வெப்பன் இன் ஆர் ஹேண்ட். பட் அதை வந்து நம்ம எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணுறோமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது அதில். ஓகே சார், பட் யூனோ அந்த பே அப்படின்னு வரும்போது அந்த பேல வந்துட்டு இவ்வளோ அன்ஃபேராக இருக்குது இவங்களுக்கு பே அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? யூனோ இப்போ ரீசெண்டாக இது தேவையில்லையே, நம்ம கூட தான் லீட் ரோல் பண்ணியிருக்கோம், அவ்வளோ எபிசோட் நடிச்சிருக்கோம், பட் இந்த பே இட்ஸ் வெரி அன்ஃபேர் அப்படின்ட்டு நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போவும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஸ்டில் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ பண்ணுற சீரியல்லையும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஸோ என்னன்னா என்ன ஆயிடுச்சுன்னா இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவ் நம்ம ஆர்டிஸ்ட்டு வாங்கிப்போம். ஸோ என்னென்னா எங்களாலையும் வந்துட்டு சார் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சார், எங்களுக்கு இந்த சம்பளம் கொடுங்க நம்மளாலையும் கேட்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா பழகிட்டோம். இப்போ வர ஆர்டிஸ்ட் வந்து அவங்க பழகுவாங்க, அதை வந்து இறங்கி போயிட்டு எல்லாமே பண்ணுவாங்க, காலை கூட கழுவி விடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு டைம் வரும்போது ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம் எல்லாருக்கூடையும். ஸோ வந்து எங்களால் இறங்கவும் முடியாது ஏறவும் முடியாது. ஸோ அந்த நேரம் விஷயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் சேலரி விஷயத்தில் வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது. ஸோ இது யார்கிட்ட போய் பேசுறது, நம்மளால் யார்ட்டையும் பேச முடியாதுல்ல. ஸோ ஓகே ரைட், நமக்கு விதிக்கப்பட்டது இது, நம்ம வாங்கிட்டு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு விட்டுறது. ஓகே சார், நீங்கள் வந்து ஒரு டேரக்டர்ஸோட ஆக்டராக இருந்ததுனால அவ்வளோ இவ்வளோ லவ் அண்ட் இவ்வளோ ஒரு சஸ்டைனிட்டி நீங்கள் வந்து சம்பாரிச்சிருக்கீங்க. பட் இப்போது அந்த டேரக்டர்ஸ் ஆக்டர் அப்படின்றத இப்போ இருக்க லீட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா? அவர் ஒரு சீன் சொல்லும் போது சார் இது என் ஃபேன்ஸ்க்கு இப்படி இருக்காது, நீங்கள் இதை மாற்றி வச்சுருங்க, இது மாசாக இருக்காது அப்படின்ட்டு அவங்க அந்த இடத்துல ஒரு டேரக்டராக சேஞ்ச் ஆகி சீன்ஸ் மாற்றுறதுண்டா? நிறைய இருக்குங்க. ஸ்டில் அதுவும் பண்ணுவாங்களா? அதுவும் பண்ணுவாங்க. அதாங்க சொல்கிறேன்னே, ஒருத்தர் வந்து இன்றைக்கி லீட் ரோல் பண்ணுறேன்னு வந்துட்டா இல்லையா, அவனுக்கு லாங்குவேஜ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் வரும்போது சார் அவன் இங்கிலீஷ் ஹிந்தி ஏதாவது ஒன்று பேசுவான், சரிங்களா, இல்லை கன்னடா பேசுவான், இல்லை தெலுங்கு பேசுவான். நான் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார், ஏன்னா என் ஃபேன்ஸுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது. நான் வந்து யார் காலிலையும் விழ மாட்டேன், அப்பா காலில் விழ மாட்டேன், அம்மா காலில் விழ மாட்டேன், என் ஃபேன்ஸுக்கு பிடிக்காது, நான் யாரா குடிஞ்சு போகக்கூடாது அப்படிலாம் நிறைய பேசுவவங்க இருக்காங்க. ஸோ இப்போ என்ன இது சீரியல்ன்றது பார்த்திங்கன்னா எப்படின்னா இது வந்து ஒரு
கனவு உலகத்தில் வாழ்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ட்ரீம் சீக்வன்ஸஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம நடிச்சிட்ருக்கோம். இங்கே நடிக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த கதாபாத்திரம் என்ன கேட்குதோ அதை நம்ம பண்ணணும். ஆனால் வந்து என் ஃபேன் அதை ஒத்துக்க மாட்டாங்க, நான் காலில் விழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை வந்து இது எந்த வகையில் எடுத்துக்கிறதுன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்கிரிப்டில் இட் இஸ் டிமாண்டிங். இன்னொன்று வந்து கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, சிக்ஸ் இருக்காங்க, நிறைய அதாவது பஞ்ச் ஆஃப் ஆர்டிஸ்ட் அதேர். ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு இந்த காலில் விழ பழக்கம்லாம் கிடையாது சார். இப்போ எங்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க, தண்ணி பாட்டில் கீழே வந்துச்சு கால் தட்டிட்டோம்னா அந்த தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கீழே கொட்டிட்டு அதுக்கு தான் தண்ணி குடிப்போம். நாங்கள் காலால் எட்டி ஒதுக்க மாட்டோம். ஸோ அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு சரிங்களா. அந்த எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு உண்டு, ஒரு சேருக்கு மதிப்பு உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு உண்டு. வி திங்க் தட் இஸ் ஒரு லிவிங் ஆப்ஜெக்ட்னு நினைப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து அது யாருமே லிவிங் ஆப்ஜெக்டாக எடுக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு கேமரா மேலே கால் வச்சுருக்காங்க, ஜேம்ஸ் கேமரூன் வச்சுருக்காரு, கேமரா மேலே கால் வச்சுருக்காரு. ஸோ அவரை பொறுத்தவரையும் அது ஒரு எக்யூப்மெண்ட், அது அவரை பொறுத்து இருக்கும். நம்மளை பொறுத்தவரையும் இன்றைக்கி என்ன இருக்குது, இன்றைக்கி காலைல வந்து நம்ம பூஜை போட்டு சாமி கும்பிட்டு தான் கேமரா ஆன் பண்ணுறோம். இன்னி வரையும் நம்ம அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா. எனக்கு என்னன்னா சரி சாமி கும்பிட்டு ஃபாலோலாம் பண்ணுங்க, ஓகே ரைட்டு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது அது தப்பாக தோணுது எனக்கு. அதே மாதிரி இந்த ஆர்டிஸ்ட்டும் நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணுறாங்க. எங்கே சொல்கிறது சொல்லுங்கள் அதை. Holidays nale GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. அன்புடன் டார்லிங். கபலி ஃபார்ம்ஸோட சாம்பிள் பேக் பை 4 get 4 ஆஃபர்ல இப்போ போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.